1968 ஜனவரி 21 ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சாதாரண தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர் தான் சுந்தர் சி. சின்ன வயசுலேருந்தே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமான்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் அதிகமாக தியேட்டருக்கு போகிறது இவரோட பழக்கம். அதனால் தியேட்டர்ஸ்க்கு போய் ஒவ்வொரு படமாக பார்த்து அவர் சினிமா மேலே இருக்க ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கனவாக மாற்றணும்னு சொல்லி சென்னைக்கு கிளம்பி வந்தார். அவர் சென்னைக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அந்த காலத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் நுழையிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பணமோ ஒரு ப்ரொமோஷனோ ஒரு கனெக்ஷனோ இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கடலுக்குள்ள அது நீந்துற அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனாலும் பரவாயில்லன்னு அவர் பின்வாங்காம நான் எத்தனை வருஷம் ஆனாலும் போராடுறேன்னு சொல்லி உள்ள வந்தாரு. கரெக்டா 1986 லெஜண்ட் டைரக்டரான மணிவண்ணன் இருக்காரு பாருங்க, அவர் கீழே அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்க்கறதுக்காக சேர்ந்தாரு. அவர் முதலே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இவர் கூட சேர்ந்தாரு. அதனாலே இவர் வந்து பாத்தீங்கன்னா செட்ல டீ கொண்டு போறது, செட்டை அரேஞ்ச் பண்றது, கேமரா ஆங்கில வந்து பாத்தீங்கன்னா கவனிக்கிறது, ஆக்டர்ஸ் எல்லாரையுமே மேனேஜ் பண்றது, எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சாரு. எந்த ஒரு வேலை செய்யறதுல இவர் வந்து பாத்தீங்கன்னா சலிப்பு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்கிட்டதே கிடையாது. கரெக்டா 4 வருஷம் 1986, 87, 88, 89 இந்த 4 வருஷமா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வேலை பார்த்ததுக்கான கிரெடிட் கூட இவரோட எந்த ஒரு சினிமாலையுமே போடவே இல்லை. ஆனாலும் இந்த படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்புலமா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அந்த நாள்லலாம் நம்மளோட பேருக்கான கிரெடிட்ஸ் இல்லை அப்படின்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்தெல்லாம் போல. அன்னைக்கு அங்க இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றத மட்டும்தான் இவர் தெரிஞ்சிருந்திருக்காரு. மணிவண்ணன் படங்கள்ல இவர் அசிஸ்டண்டா வேலை பார்த்தனாலே இவரை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் பிளே பண்ணியிருப்பாரு கான்ஸ்டபிளா. அந்த படம் என்னன்னா 1990 வந்த வாழ்க்கை சக்கரம்ன்ற நம்ம மணிவண்ணன் சார் எடுத்த படம் தான். தென் இவரோட டைரக்டர் ஜர்னி எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1995 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் படம் வந்திருக்கு. அந்த படம் தான் முறை மாமன். ஆரம்பத்தில் சரத்குமார ஹீரோவா வேணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா பட் சரத்குமார் அந்த டைம்ல டாப் ஆக்டர்னால டேட்டே கிடைக்கல. அதனால என்ன பண்ணிருக்காரு, கடைசியில அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மலையாளத்துல காமெடி கிங்கா இருந்த ஜெயராம் அவரை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஆக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் முதல் படமே ஒரு சின்ன பட்ஜெட் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஆனனால இவருக்கு பெரிய தயக்கம் இருந்துச்சு. ஆனாலும் கான்ஃபிடென்ட்டா படம் பண்ணாரு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட காமெடி எல்லாமே படத்தை விட பயங்கரமா ஹிட் ஆனனால இந்த படம் பயங்கரமா ஹிட் ஆகி அந்த காலத்துல 2 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணுச்சு. இந்த ஒரு ஹிட் தான் சுந்தர் சிக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்து என்னோட ஜேர்னர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க காமெடி தான். அந்த காமெடி நான் எவ்வளவு பயங்கரமா கையாளுறேன்றதை பொறுத்தே நான் அந்த சினிமாவை ஆளலான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரோட படங்கள்ல காமெடி எலிமெண்ட்ஸ் அதிகமா ஆட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் 1996 தொடர்ந்து 2 படம். இந்த 2 படமே கார்த்தி சாரை வச்சு எடுத்தாரு. உள்ளத்தை அள்ளித்தான் மேட்டுக்குடி. இந்த 2 படத்தையுமே இப்ப போட்டால் சலிக்காம பாக்குற அளவுக்கு தான் இந்த 2 படத்திலுமே காமெடி அவ்வளவு நல்லா இருக்கும். பிளஸ் கிளாமர் ஓரளவு இந்த படத்துல ஆட் பண்ணிட்டு இருந்தாரு. அது மூலியமா இவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஹாட்ரிக் ஹிட் கொடுத்தாரு. இந்த ஹாட்ரிக் ஹிட் கொடுத்தனாலே இவரோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா மாறுச்சுன்னு சொல்லலாம். அப்படி 1997 இவருக்கு டேர்னிங் பாயிண்டா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட அடுத்த ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட் ரெடி ஆகுது. ரஜினி சார் மாதிரி ஒரு ஆள் அந்த டைம்ல டாப் ஆக்டர். சோ அவரோட எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே டைரக்டர் யாருன்னு எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. அந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட்டான ஒரு காமெடி டைரக்டர் சுந்தர் சி எப்படி ரஜினி படத்தை கையாள முடியும். சோ அந்த படத்தை சரியா ஹேண்டில் பண்ணல. முழுக்க காமெடியெல்லாம் எடுத்தா செட் ஆகுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நம்ம எல்லாருக்குமே ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி அருணாச்சலம் படத்தை கொடுத்தாரு. இந்த படத்தோட கான்செப்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே புதுசா இருக்கும். இந்த மாதிரி பணத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு குறிப்பிட்ட டேட்குள்ள செலவு பண்றது, அந்த செலவுக்கு கணக்கு காட்டுறதுன்னு சொல்லி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஹிட் ஆகி பாக்ஸ் ஆபீஸ்ல 35 கோடிக்கு மேல கலெக்ட் ஆகி பயங்கரமான பிளாக் பஸ்டருங்க. அதுக்கப்புறம் என்ன அவருக்கு 3 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருக்கு பெஸ்ட் பிலிம் அப்படின்றது உட்பட. அதுக்கப்புறமா 2003 தான் இவருக்கு ஒரு மைல் ஸ்டோனான வருஷம்னு சொல்லலாம். பிகாஸ் இவர் வந்து வெறும் கமர்ஷியல் படங்கள் மட்டும் எடுக்கிறதுல ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. இவரால் ஆர்ட் ஃபார்ம் படமும் எடுக்க முடியும் நிரூபித்த வருஷம் தான் அது. வேற எந்த படமும் கிடையாது. கமலஹாசன் சார் வந்து அன்பே சிவம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டோட இந்த படம் என்னோட பேஷன் ப்ராஜெக்ட், இதை நல்லபடியாக எடுத்து கொடுக்க ஒரு டேரக்டர் சொல்லி நம்பி வந்தாரு. அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்து இந்த படத்தை எடுத்து கொடுத்தது நம்ம சுந்தர் சி தான். நம்ம சுந்தர் சி இந்த படத்தோட பட்ஜெட் 18 கோடி அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் படத்தெல்லாம் நல்லா எடுத்துட்டாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் போய் ரீச் ஆகல. இந்த படம் ஃபுல்லாகவே ஃப்ளாப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சுந்தர் சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் படம் எடுத்ததுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணாரு. பட் இன்னைக்கு இந்த படம் இந்த அளவுக்கு கல் கிளாசிக்காகவும் ஹிட் ஆகும், மக்கள் மத்தியில் இவ்வளோ பேசப்படும் அப்படின்றது அவருக்கு அன்னைக்கு தெரியல. ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு மனசை மாற்றிக்கிட்டு மன்னிப்பும் கேட்குற மனுஷா இருக்கு, அதான் கடவுள். அதுக்கப்புறம் இன்னைக்கு இவர் இதை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கிறாரு. உண்மையிலேயே அன்பே சிவம் மாதிரி ஒரு பயங்கரமான படம் இனிமேல் வருமானு தெரியாது. அப்படி ஒரு படத்தை எடுத்தது நம்ம சுந்தர் சி சார் தான். அதே 1995 இருந்து இந்த 2000 தான் இவருக்கும் குஷ்புக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் அப்படின்ற ஒன்று கிரியேட் ஆச்சு. 1995 சுந்தர் சி வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக வந்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குஷ்பு. முறைமாமன் படத்தோட செட்டில் குஷ்பு அவங்க அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் குஷ்பு யாருன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா 3 திரையுலகத்தோட ட்ரீம் கேலே அவங்க தான். இன்னைக்கு தான்டா ஹன்சிகா, அன்னைக்கெல்லாம் குஷ்பு தாண்டா, குஷ்பு இட்லி சாப்பிட்டிருக்கியா, குஷ்பு சாரி கட்டியிருக்கியா அப்படின்னு சொல்லி குஷ்பு பேரை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா பல கடைகள் ஓடிட்டு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ் தான் குஷ்பு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்திருப்பாங்க
இருந்திருக்காங்க இந்த மாதிரி இது வந்து ரூமராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஒரு டாப்பான ஆக்ட்ரஸ் தான் குஷ்பு. அவங்க எதுக்கு ஒரு புது டேரக்டர் இப்போ வந்தவர், இவர் வந்து பெரிய சினிமா பின்புலமும் இல்லை, இவர் எதுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ரூமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூமராக முடியக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி கரெக்டாக 2000 அவங்களோட ஸ்டோரி லவ் ஸ்டோரியாக மட்டும் இல்லாமல் மேரேஜ் ஸ்டோரியாக மாறுது. இந்த டைமில் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் அவதாரமும் எடுத்தார். ஸோ குஷ்புவும் சுந்தர்சியும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ஆவனி சினிமாஸ். அவங்க மகள்களோட பேரில் இருக்க முதல் 2 லெட்டரை எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவனி அப்படின்ற அந்த ஒரு பேரையை கிரியேட் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 2004 அர்ஜுனை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் தான் கிரி. கிரி படம் ரிலீஸ் ஆகுது. இவங்க ப்ரொடியூஸ் பண்ண படம் சக்ஸஸை கொடுக்குமான்னு பார்த்தா நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே அழிஞ்சிருக்காங்கன்னு ஒரு தியரி இருக்குது. அந்த தியரியை முத உடைக்கிறாரு நம்ம சுந்தர்சி. ஸோ கிரி படம் நினச்சதோட பயங்கரமாக ஹிட் ஆகி அந்த படம் கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி ஒரு பயங்கரமான படமாக அந்த டைமில் வந்துச்சு. இந்த படம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2003 இவங்க பண்ண வின்னர் படம் மூலியமாக தான். அந்த வின்னர் படம் மூலியமாக கிடைச்ச சக்ஸஸ்னால தான் இந்த படம் உருவாச்சுன்னு அவரே சொல்லியிருப்பாரு. ஸோ தொடர்ந்து வின்னர் கெரின்னு சொல்லி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டு இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அவர் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாரு. மொத்தம் 3 படங்கள், லண்டன், தகதமிதா, சின்னா. இந்த 3 படமே 2005 வருது. பட் வருத்தம் என்னன்னா இந்த 3 படமே சரியா ஓடல. எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஃபிளாப்பை கொடுத்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கஷ்டமான வருஷமாக தான் அமைஞ்சிச்சு. சரின்னு சொல்லி 2006 மறுபடியும் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி 2வது அவர் படத்தை 2 அப்படின்னு சொல்லி பேரோட ரிலீஸ் பண்றாரு. இந்த படத்தில் மாதவன் அனுஷ்காவோட காம்போ அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மொபைலான்ற சாங் வேற லெவலில் இருக்கும். மெயினாக காமெடிக்கு பேர் போன படம் தான் இந்த படம். இந்த படத்தில் வடிவேலோட டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நின்று பேசும். இந்த ஒரு டெம்ப்ளேட்டை பாருங்களேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த டெம்ப்ளேட்டை கொடுத்ததே நம்ம சுந்தர்சி தான். ஸோ ஆஃப்டர் 3 ஃப்ளாப்புக்கு அப்புறமா 2 படம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுக்குது. ஸோ டேரக்டராக ப்ரொடியூசராக மட்டுமே இருந்துட்டு இருந்தவர் அந்த 2006 என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அவதாரமும் எடுத்தார். இவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரான சுராஜ் இருக்காரு பாருங்க. அந்த சுராஜ் வந்து முத ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முத பண்ணுறாருன்றதை விட சுந்தர்சியை வச்சு பண்ணுறது ரிஸ்க்குன்னு பல பேர் சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு டேரக்டர் ஆக்டர் ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி இவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணாருன்னா இவரை ஹீரோவாக போட்டு தலைநகரம் அப்படின்ற படத்தை 2006 ரிலீஸ் பண்றாரு. சோ இவர் டைரக்ஷன் பண்ண 2 ஹிட் ஆன மாதிரி அதே வருஷம் இவர் நடிச்ச தலைநகரம்ன்ற படம் இதை விட பயங்கரமா ஹிட் ஆயிருச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் ரைட் அப்படின்ற கேரக்டருக்கு பல ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர் அவ்வளவு பயங்கரமா பண்ணிருப்பாரு நம்ம சுந்தர்சி. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரிஞ்சிருக்காது, அவ்வளவு சமயம் ஆக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. 2006 தொட்டதெல்லாம் ஹிட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைநகரமும் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹிட்டை கொடுக்குது. இதுக்கப்புறம் டைரக்ஷன்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம், ஹீரோவா இருந்தா கொஞ்சம் நடிக்க ஈஸியா இருக்கு, பிளஸ் இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஹீரோவா பண்ணுவோம்னு சொல்லி அவர் முடிவெடுத்துட்டாரு. அடுத்த வருஷம் 2007 வீரா ரிலீஸ் ஆகுது. 2008 சண்டை மற்றும் ஆயுதம் செய்வோம்னு 2 படம் ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த 3 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 படமே ஓரளவுக்கு ஆவரேஜான சக்ஸஸை கொடுத்து ஆயுதம் செய்வோம்ன்ற படம் இவருக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகுது. இந்த படத்தில் விவேக்கும் இவரும் பண்ணுற காமெடி எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் 2003 தொடர்ந்து ஆக்டராக 3 படம், பெருமாள், தீ, ஐந்தாம் படை. இதில் பெருமாள் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பை கொடுக்குது. தீ படம் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். அரசியல்வாதிக்கு வேலை செய்யறதை விட்டுட்டு மக்களுக்கு போய் சேவை செய்வோம். பிகாஸ் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப்பு. ஏன்னா ப்ரோமோ ஒவ்வொரு வாரி டிவியை தட்டி பார்க்கும்போது போட்டே இருப்பாங்க. பட் எதிர்பார்த்ததோட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ரிசல்ட்டை தான் கொடுத்துச்சு. நான் கொஞ்சம் மென்டல். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கலகலான ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு இவர் பண்ண படம் தான் ஐந்தாம் படை. இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. இந்த படம் இவர் நினச்சி பார்த்ததை விட இவரோட கெரியர்லேயே பயங்கரமான ஹிட்டான படம்னா அது ஐந்தாம் படை தான். பிகாஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட காமெடி எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் இந்த விவேக் காமெடிலாம் மறக்க முடியாத மாதிரி எல்லா டிவிலையுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். படத்தை மறுபடியும் நம்ம சுந்தர்சியை ப்ரொடியூஸ் பண்றாரு. ப்ரொடியூஸ் பண்ண படம் அவருக்கு வந்து மறுபடியும் ப்ராஃபிட்டை கொடுக்குற மாதிரி ஹிட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் 2010 இவர் ஆக்டராக நடிச்ச 3 படம் ரிலீஸ் ஆகுது. 1 குரு சிஷியன், 2வது வாடா, 3வது நகரம் மறுபக்கம். இதில் குரு சிஷியனும் வாடா படமும் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் அவுட் ஆயிருச்சு. அதுலேயும் மெயினாக அந்த குரு சிஷியன் படத்தெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் நகரம் மறுபக்கம் படம் மூலியமா மறுபடியும் இவர் தமிழ் சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆகிறாரு. இவரே டைரக்ஷன் பண்ணி இந்த வாட்டி இவரே நடிச்சு இவரே வந்து ப்ரொடியூஸும் பண்றாரு. 3 அவதாரத்தையும் கையில் எடுத்து இந்த படத்தை பண்றாரு. தலைநகரம் படத்தோட சீக்வல் அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில். நான் கூட அப்படி தான் நினச்சேன். இந்த படத்தில் வடிவேலோட அந்த ஸ்டைல் பாண்டே அப்படின்ற கேரக்டர்லாம் செம்மையான கேரக்டர். இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேசும் அப்படி ஒரு கேரக்டர். மறுபடியும் டைரக்ஷன் பண்ணி ஆக்டராக நடிச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் 2010 கொடுக்காரு சுந்தர்சி. அதுக்கப்புறம் 2012 கரெக்டாக 2 படம் வருது. ஒரு படம் ஆக்டரா, இன்னொரு படம் டிரெக்டரா. ஆக்டரா இவர் நடிச்ச படம் தான் முரட்டுக்காலை. இந்த படத்தில் ஸ்னேகாவை கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நிறைய அடல்ட் பேஸ் பண்ணி எடுத்து வந்திருப்பாங்க. ஸ்னேகாவே அவ்வளோ அடல்ட்டாக எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டி வச்சிருந்திருப்பாங்க. அதனால இந்த படம் பார்க்குறதுக்கு யாருக்குமே பிடிக்காதனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ உருவாக்கி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ளாப்பை கொடுத்துருச்சு. அத்தனைக்கு இது ஒரு ரீமேக் படம், ஆனால் இங்கே எடுபடலை. அதுக்கப்புறம் அந்த பக்கம்
பக்கம் அவர் டைரக்ஷன் பண்ண படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2012 சைலண்டாக வந்து பயங்கரமாக ஹிட்டு கொடுத்த மாதிரி கலகலப்புன்ற ஒரு படத்தை ஒரு செம்மையான ஒரு காமெடி சேனலில் எடுத்து நம்ம விமல் சிவாவோட காம்போல இந்த படத்தை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி நிப்பாட்டிட்ட மாதிரி இந்த படத்தை பயங்கரமான ஹிட்டு கொடுத்து சுந்தர்சி இன்னைக்கு காலத்துக்கும் பயங்கரமாக படம் எடுப்பார் அப்படின்ற பேரை இந்த படம் மூலிமா வாங்கினார். அதுக்கப்புறம் 2013 தீயா வேலை செய்யணும் குமார்ன்ற படம் வருது. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலையுமே சேர்த்து ஷூட் பண்ணுறாரு. இந்த படமும் எதிர்பார்த்ததோட பயங்கரமான ஹிட் ஆகுது. இந்த படத்துலேயும் சந்தானமோட காமெடிக்காக இந்த படம் ஓடின மாதிரி இந்த படம் பயங்கரமாக ஓடிச்சுங்க. இந்த 2014 இவருக்கு ஒரு முக்கியமான வருஷம். ஏன்னு கேட்டோன்னா இந்த வருஷம் மூலியமாக தான் இவரோட அரண்மனை சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற ஒன்றே தொடங்கியிருக்கு. இந்த அரண்மனை மூலயமா இன்னைக்கு வரைக்கும் 4 பாட்டு கொடுத்துட்டாரு. 2014 தான் ஃபர்ஸ்ட் அரண்மனை பாட்டு வருது. இந்த படம் சைலண்டாக தான் வருது, ஆனால் பயங்கரமான ஹிட் ஆகுது. ஹாரர் ப்ளஸ் காமெடி ப்ளஸ் கில்மாஸ் எல்லாம் காட்டி இந்த படத்தை பயங்கரமான ஹிட்டை கொடுத்து 20 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி காஞ்சனாக்கு அப்புறம் ஒரு சரியான பேய் படம்னா இதுதான்டா அப்படின்ற பேரை வாங்கிருச்சு. ஆனால் காஞ்சனா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் ராயலட்சுமியை யூஸ் பண்ணி அந்த படத்தை நல்லா கல்லாக்கட்டை பார்த்துருந்துருக்காங்க. அதே ஃபார்மெட்டை இவர் ஆட்டையை போட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம ராயலட்சுமியை உள்ளே கூட்டு வந்து கொஞ்சம் அப்படி நடமாட விட்டு இந்த படத்தை ஹிட்டு கொடுத்துருக்காப்ல. கிட்டத்தட்ட சந்திரமுகியும் காஞ்சனாவையும் கலந்த மாதிரி தான் அரண்மனை படமே இருக்கும். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். தென் 2015 ஆம்பளை படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் மூலியமாக தான் விஷால், சுந்தர்சி, ஹிப்ஹாப் தமிழா அப்படின்ற ஒரு புது காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இணைகிறாங்க. நினச்ச மாதிரியே இந்த படத்தில் பாட்டு, ஆல்பமாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சைடில் பட்டையை பிரிச்சிட்டாங்க. நம்ம ஹன்சிகா வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை, தீயா வேலை செய்யணும் குமார், நம்ம ஆம்பளைன்னு தொடர்ந்து யூஸ் பண்ணி என்னடா குட்டி குஷ்புன்னு அவங்கள சொல்லிட்டு இருக்குது, நானே குட்டி குஷ்போ வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன்டான்ற மாதிரி அவங்கள வச்சு அப்போ படங்களில் யூஸ் பண்ணி இவங்க படங்கள் நல்லா ப்ரொமோஷனும் பண்ணிட்டு வந்தாங்க. பட் எதிர்பார்த்ததை விட இந்த படம் அன்னைக்கு காலகட்டத்துக்கு சரியா போகல. பட்டைய கிளப்புறம் பாருங்க. பிகாஸ் ஆம்பளை படத்துக்கு அப்போ ஏகப்பட்ட ட்ரோல். அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அவர் காரில் பறந்துட்டு வரதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ் போடாத ஆளே கிடையாது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தா ஆம்பளை படம் சூப்பர் படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். ஆனால் அன்னைக்கு அந்த படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் 2016 என்ன பண்ணுறாருன்னா 2 படத்தை தூக்கிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் அரண்மனை 2. அரண்மனை படத்துக்கு ஒரு சீக்வல் எடுக்கிறாங்க. அந்த படம் எப்படா இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எகிருது. பட் நம்ம பார்ட் 1 பார்த்த அளவுக்கு அந்த படம் இல்லைனாலும் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. அந்த ஒன்று மட்டும் தெரியுது, நம்ம த்ரிஷாவோட காம்போவும் சித்தார்த்தோட காம்போவும் பார்க்குறதுக்கு அவ்வளவாலாம் கேட்சியாக இல்லை. பட் ஃபஸ்ட்டு சாங்லேயே நான் போகிறேன்டா பாட்டை த்ரிஷாவை காட்டுறேன்டா பாருங்கடான்னு சொல்லி எல்லாரையும் பார்க்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த படத்தை புல் பண்ணி நகர்த்திட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் யூஸ் பண்ண ஹன்சிகாவே இந்த பார்ட்லேயும் கூட்டு வந்து பேயா போட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆக்கி இந்த படத்தில் ஹிப்ஹாப்போட மியூசிக் மட்டும் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி ஆக்டிங்கை விடவே கூட ட்ரை பண்ணலான்னு சொல்லி 2016 முத்துன கத்திரிக்கான்னு சொல்லி ஒரு படம் நடிக்காரு. இவரே முத்துன மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை காட்டி வச்சிருந்திருப்பாங்க. 40 வயசுல தான் எம்ஜிஆர் ஹீரோவானார். ஆனா டெண்டுல்கர் 40 வயசு தான் ரிட்டையர் ஆனார். இவரு கூட படித்த பிள்ளையோட பிள்ளையவே லவ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் காட்டி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கல்லாக்கட்டை பார்த்துருக்காங்க. பட் இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் இந்த படத்தை ஒரு நாள் டிவியில் போடும்போது பார்த்தேன் படம் நல்லா இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது மாதிரி தான் இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சூற மொக்கையாக இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. யாருன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் 2018 இவரே டைரக்ஷன் பண்ண கலகலப்பு படத்தோட செகண்ட் பார்ட் வருது. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு காமெடி எதுவுமே இல்லைனாலும் இந்த படம் ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக அந்த காலகட்டத்துக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நாளுக்கு நாள் நமக்கு டிமாண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹிட்டும் கிடையாது, அவ்வளோ பெரிய ஃப்ளாப்பும் கிடையாது, ஓரளவு ஆவரேஜாக ஓடிச்சு. அதுக்கு காரணமும் ஹிப்ஹாப் தமிழா. நம்ம ஹிப்ஹாப் தமிழா தான் நம்ம சுந்தர்சியோட பேக் போன் மாதிரி இதுக்கப்புறமா அமைஞ்சிட்டாரு அவரோட வாழ்க்கையில். இதனாலே நம்ம சுந்தர்சி என்ன பண்ணியிருக்காருன்னா மொதல் ஹிப்ஹாப் தமிழாக்கு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த படம் தான் மீசைய முறுக்கு. அதுக்கப்புறமா 2017 18 வரைக்கும் ஒரு சீரியல் சன் டிவியில் ஓடிச்சு. அந்த சீரியல் தான் நந்தினி. இந்த சீரியலில் நம்ம கதை எழுதி கொடுத்து டைரக்ட் பண்ணதே யாருன்னா நம்ம சுந்தர்சி தான். சுந்தர்சி எடுத்த சீரியல்னாலே இந்த சீரியல் அப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நானும் இந்த சீரியல் அந்த டைமில் பார்த்துட்டு இருந்தேங்க. டெய்லியும் மெயினா நித்யாராம வச்சு இந்த சீரியஸை பயங்கரமா ஓட வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2018 மாயா, லட்சுமி ஸ்டோர்ஸ்ன்ற இந்த 2 சீரியல்லையுமே இவர் தான் ரைட்டரா ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2021 ஜோதி அப்படின்ற அந்த சீரியல் இருக்கு பாருங்க, இந்த சீரியல்லையுமே இவர் தான் ஸ்டோரி எழுதி முழுக்க கொடுத்தாரு. ஸோ சன் டிவிக்கு தொடர்ந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்தாரு சுந்தர்சி. இது மூலியமா தான் அந்த அரண்மனையோட பேய் இவரை பிடிச்ச மாதிரி தன்னால அந்த சீரியல்லையுமே ஹாரர் எலமெண்ட்ஸா வச்சு தள்ளிட்டு இருந்தாரு. இதுக்கிடையில நம்ம ஹிப்ஹாப் தமிழா எங்கடா நமக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது அவரோட 2வது படம் நட்பே துணை, 3வது படம் நான் சிரித்தால்னு எல்லா
படத்துக்குமே சுந்தர்சி தான் ப்ரொடியூசராக இருந்தார். சுந்தர்சியை தான் தேல்பத்திரி சிங்கா ஆக்கி வச்சுக்கிட்டாரு. ஆனால் நட்பே துணை நான் சிரித்தால் படம்லாம் மீசைய முறுக்கு மாதிரி ஒரு ஹிட்டை கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காம ரொம்ப ஆவரேஜாக போய் நான் சிரித்தால்லாம் அவருக்கு ஃப்ளாப் ஆகி தான் செஞ்சு. அடுத்து 2019 இவருக்கு 3 படம் வருது. வந்தா ராஜாவாதா வருவேன், ஆக்ஷன், ஆக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு. இதில் ஃபஸ்ட்டு வந்தா ராஜாவாதா வருவேன் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹைப். பிகாஸ் எஸ்டிஆர் அப்போலாம் படம் நடிக்கிறதே அதிசயங்க, அவர் படம்லாம் வரதே அதிசயம். இதில் சுந்தர்சி அவரை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஆல்ரெடி ரீமேக் படம், அதனால் இந்த படத்தில் உள்ள கதை எல்லாம் ஆல்ரெடி தெரியும். பட் அதுக்கு தக்கன தமிழில் அவர் டிசைன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த சாங்ஸ் எல்லாமே முதலே ஹிட்டு கொடுத்து சரின்னு சொல்லி தேட்டரில் போய் பார்த்தா சிம்புவே ஏன்டா அந்த படத்துக்கு நடிச்சாருன்ற மாதிரி தான் அந்த படமே இருக்கும். கெத்து தான் என் சொத்து. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாஸ் அவுட் ஆக, அதுக்கப்புறம் ஆக்ஷன் படம் மூலிமா நான் முழுக்க ஆக்ஷன் ஸ்டாராக ஒரு ஆக்ஷன் அவதாரத்தில் ஒரு படம் எடுக்க போகிறேன், முழுக்க ஆக்ஷன் தான், அந்த டைம் காமெடியெலாம் தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்த படம் தான் ஆக்ஷன். என்னதான் தெரிலங்க, விஷால் இவர் கூட சேர்ந்தாலே ஃப்ளாப் ஆகுதுன்ற மாதிரி விஷால் இவர் சேர்ந்த இந்த படம் 2வது மறுபடியும் ஃப்ளாப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் அந்த விஷால் போட்ட அந்த கெட்டப்புக்கெல்லாம் கொபீர் மொமெண்ட்டில் சிரிக்காத ஆளே கிடையாது. இதில் மெயின் திங் என்னென்னா, இந்த படம் மூலிமா தான் சுந்தர்சி ஓவராக எல்லா ஹீரோயின்ஸையும் பிடிச்சி கிளாமர் காட்டிகிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டில் மெயினாக தமனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் காட்டி வச்சுருந்துருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப கேவலமாக கண்ணுக்கு தெரிஞ்சுங்க. தென் பெரிய காமெடியன்ஸ் எல்லாம் அப்படியே விலக சந்தானம் எல்லாருமே விலக, கடைசியில் யோகி பாபு தான் கிடைச்சார் மாதிரி யோகி பாபு வச்சு காமெடி மேட்ச் பண்ண பார்த்துருந்துருக்காரு. பட் ஆக்ஷனுக்கு அப்புறமா யோகி பாபு வச்சு காமெடி மேட்ச் பண்ணனால அவர் படங்களில் காமெடி இல்லாதனாலே அவர் படங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சலிப்பை தட்டிருச்சு. அதுக்கப்புறம் இவர் ஹீரோவாக இருட்டு படம் நடிக்காரு. இருட்டு படம் உண்மையிலே சூப்பர் படம். அந்த படத்தோட கதை, அந்த படத்தோட கான்செப்ட், அந்த படத்தோட மேக்கிங் எல்லாமே ஓரளவு புதுசான ஒரு ஹாரர் மூவியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த டைமில் பேயவே குஜால் பண்ணிட்டான்டா எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வச்சு கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலையும் பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டப்போ ஓவர் கவர்ச்சி காட்டி ஓவர் கிளாமராக காட்டினால இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாம் தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கே யோசிச்சாங்க குடும்பத்தோட. அதனால இந்த படம் நல்ல படமாக இருந்தாலும் வாஸ் அவுட் ஆயிடுச்சு. சரி இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது, அந்த அரண்மனை படத்தோட CD எடுப்பா, அதுக்கு ஒரு 3வது பாட்டு அடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 2021 என்ன பண்ணுறாரு, லாக்டவுன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா அரண்மனை 3 படத்தை எடுக்காரு. இதுக்கு முன்னாடி கிடைச்ச ரிசல்ட் வந்து இந்த படங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1ம் 2ம் பயங்கரமான ஹிட்டு. ஆனால் 3 வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ்லேயே சரியான ஃப்ளாப்பான படம்னா இந்த 3 தான். சூர மொக்க படமும் இந்த 3 தான். நடுவில் ஒரு டெட் பாடி மறைஞ்சிருக்கு, ஒழுங்கா பாருங்க சார். அதுக்கப்புறம் 2022 இவருக்கு மொத்தம் 2 படம் வருது. ஒரு படம் ஆக்டரா, ஒரு படம் டிரெக்டரா. ஆக்டரா வந்த படம் தான் பட்டாம்பூச்சி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் இவரும் சேர்ந்து நடிச்சிருந்திருப்பாரு. பட் இந்த படம் எதுக்கு நடிச்சாருன்றது இவங்க 2 பேருக்குமே தெரியாதுன்ற மாதிரி தான். இந்த படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூரமொக்கையாக இருக்கும். இந்த படத்தை இவரே ப்ரொடியூஸும் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் டிரெக்டரா 2022 காஃபி வித் காதல் அப்படின்ற படத்தில் மிகப்பெரிய காஸ்டிங் வச்சு பண்ணாங்க. என்னதான் சுந்தர்சி படம்லாம் வாஸ் அவுட் ஆகிட்டாலும் இந்த மிகப்பெரிய காஸ்டிங்காகவே நம்பி இந்த படத்துக்கு நானும் போனேன். படம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டு சோதிச்சு என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட்டும் கொடுக்கல, மிகப்பெரிய ஃப்ளாப்பையும் கொடுத்துருச்சு. இந்த படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் 2 படத்துக்கு நஷ்டமாயிட்டாரு. ஸோ தலைவன் கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2024 என்ன பண்ணியிருக்காரு, பல ஹீரோஸோட பெரிய படங்கள் எல்லாமே போட்டுன்னு படுகிற மாதிரி எல்லாமே ஃப்ளாப்பாக இருந்திருக்கு. அப்போ 2024 மொதல் வருஷ ஹிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்ம சுந்தர்சி அண்ணன் தாம்னே. என்னடா சொல்கிறான்னு கேட்குறப்போ அரண்மனை 4ன்ட்டானுங்க. அரண்மனை 4 பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாலாம் இருக்காது, ஓரளவு டீசெண்டாக இருக்கும் படம்னு வச்சுக்கோமே. ஆனால் அந்த படத்தில் தமனாவை கூட்டு வந்து பேயா இறக்குறனாலே அந்த படம் வந்து பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த அச்சோன்ற பாட்டுலாம் 400-500 மில்லியனை கடந்து யூடியூப்ல பயங்கரமான ஹிட்டு. அதனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அடிச்சு மறுபடியும் சுந்தர்சினா யாருன்னு சொல்லி காட்டி சுந்தர்சிக்கு இந்த படம் அவரோட கெரியர்லேயே முத 100 கோடியை தொடுது. ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறான்றது முக்கியம் கிடையாது, லாஸ்டா யார் ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம். அதுக்கப்புறம் 2025 என்ன ஆகுதுன்னா, அவர் 2013 ரிலீஸ் பண்ணலான்னு வச்சிருந்த மதகத ராஜா படத்தோட காசு பிரச்சனைனால இந்த படத்தை அப்படியே போட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்தை வாங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2025 கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகும்பா, அதுவும் பொங்கல் ரேஸுக்கு ரிலீஸ் ஆகும்பா அப்படின்ட்டாங்க. அந்த டைம் பொங்கலுக்கு வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு. அந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கலகலன்னு பார்க்குறதுக்கு காமெடி, நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, நல்ல ஒரு கிளாமரு, இது எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜிங்காக தான் அண்ணன் இந்த காலத்துக்கு நம்ம கொடுத்தாப்ல.
வயலன்ஸ் படமாக பார்த்து அடிச்சு நம்மளை துவச்சு ஓட விட்டுட்டு இருந்த காலம். ஸோ இப்படி ஒரு படத்தை நம்ம பார்த்து பழைய சந்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சு அவரோட காமெடி எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தனால, இந்த படத்தில் சாங்ஸும் வேறு லெவலில் இருந்தனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலோட வின்னராக மாறுது. ஸோ அதே வருஷமே கேங்கர்ஸ் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே நடிச்சும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலையும் மறுபடியும் கூட்டு வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்துறாரு. பட் வடிவேலை காமெடினா மறுபடியும் அறிமுகப்படுத்துறாரு. அப்படின்றப்போ வடிவேலோட காமெடி இந்த படத்தில் எவ்வளவோ நல்லா இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃப்ளாப் ஆகுது. பட் இந்த படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கிடையில் இவர் நடித்த தலைநகரம் 2 வல்லான்ற படம்லாம் வந்ததே தெரியாத மாதிரி இந்த படம் பயங்கரமான ஃப்ளாப்பு. அதுலேயும் தலைநகரம் 2க்கு இவருக்கு பயங்கரமான ட்ரோல்ஸ் வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி இந்த ஒரு 2 மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இவர் கைவசம் என்னென்ன படங்கள் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூக்குத்தி அம்மன் 2 புருஷன், இந்த 2 படமும் 2026 இந்த வருஷம் தான் வரப்போகுது. இந்த 2 படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் படத்துக்கோட ப்ரோமோ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. தமனாவை மறுபடியும் கூட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஹிப்ஹாப் தமிழை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவரோட காம்போவில் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஹைப்புகள் இருக்குது. நல்லா போடுங்க, எப்படி போடுறேன்னு மட்டும் பாருமா. அதுக்கப்புறம் மீசை முறுக்கு 2 படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இவரோட மூக்குத்தி அம்மன் 2 இருக்குது பாருங்கள். இந்த படம் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட ஆவலாக தான் இருக்குது. பிகாஸ் இந்த படத்தை சுந்தர்சியோட வடிவத்தில் பார்க்குறப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. என்னதான் எவ்வளோ வாட்டி ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஏதாவது 1-2 ஹிட்டை கொடுத்து மறுபடியும் எஞ்சி நிற்கிறவர் தான் நம்ம அண்ணன் சுந்தர்சி. ஸோ இப்போ இவர் புதுசாக அரசியலில் என்ட்ரி கொடுத்துருந்துருக்காரு. 2026 மார்ச்சில் நம்ம தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு அறிவிப்பு வந்துச்சு. நம்ம சுந்தர்சி அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரசியலுக்கு வராரு, அதுவும் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறாருன்னு. அட பாவிங்களா, என்னடா சொல்கிறீங்கன்னு எனக்கெல்லாம் தூங்கி எஞ்சி பயங்கரமான சாக்கு. அண்ணன் எம்எல்ஏவாக நிற்கிறாரா, எந்த ஊருன்னு கேட்குறப்ப அதை விட சாக்கு. அதுதான் மதுரை சென்ட்ரல் நம்ம அதிமுகவோட கூட்டணியில் புதிய நீதி கட்சின்ற கட்சியில் நிற்கிறாரு. 30 வருஷம் மக்கள் என்னை நம்பி படம் பார்த்தாங்க, இப்போ அவங்களுக்காக நேரடியாக உழைக்கைக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி சுந்தர்சி இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்திருக்காரு. போட்டி எல்லாத்துலயும் கடுமையா இருக்கும், கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு, கண்டிப்பா ஜெயிப்போம். 1968 ஈரோட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தை இயக்கியிருக்காரு. அப்புறம் கமல் படத்தை இயக்கி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்து அரண்மனை பிரான்சிஸை உருவாக்கி 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி இப்போ எலெக்ஷன் காலத்துலையும் கூச்சிருக்காரு. ஸோ இவரோட இந்த அரசியல் பயணம், இந்த வாழ்க்கை முடிவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் நிறைய பேர் ஓடி இருந்திருப்பாங்க. சில பேர் வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணால் அப்படின்ற பேர் கூட நம்ம சுந்தர்சி அண்ணனுக்கு இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் இந்த வருஷம் என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு ஆவலாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க சுந்தர்சியோட எவல்யூஷன். உங்களுக்கு வேறு டேரக்டரோட லைக் ஜிவிஎம், செல்வராகவன், மிஸ்கின் இந்த மாதிரி வேறு ஏதாவது டேரக்டரோட எவல்யூஷன் வேணும் அப்படின்னா, இல்லைனா ஒரு ஆக்டரோட எவல்யூஷன், இல்லைனா ஒரு ஆக்ட்ரஸோட எவல்யூஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து எல்லாரோட எவல்யூஷன் வீடியோ வந்துட்டே இருக்கும். தென் உங்களுக்காண்டி தான் கஷ்டப்பட்டு எடிட்டை போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு போயிருங்க நண்பா. சரி, ஓகே, போயிட்டு வரேன். பை பாய். அட இருங்கப்பா. சரி முட்டை ப்ரோ, அடுத்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு போப்பா. அடுத்த வீடியோ தானே நம்ம அசினு